Hi students, halfly exam க்கு prepare பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் சாப்டர் வைஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் மட்டும் நான் சொல்கிறேன். இதை ஃபஸ்ட் லெவல் இல்லை பார்ட் 1 நம்ம வச்சுக்கலாம். இதை தரவு பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொஞ்சம் டெப்த்தாக போகலாம். இந்த மாதிரி ஒரு 3 பார்ட் இல்லை 4 பார்ட் டெப்த்தாக படித்தோன்னா கண்டிப்பாக நம்ம 100% சென்டமே எடுக்கலாம். ஓகே, இப்போது சாப்டர் 1 பார்க்கலாம். சாப்டர் 1 ரியல் நம்பர்ஸ். அதில் பாசிபிள் 1 மார்க் ஆர் 2 மார்க் எதுலனாலும் கேட்பாங்க. 1 மார்க் மேக்ஸிமம் நமக்கு அந்த பேக் சைடில் இருக்க கொஸ்டின்ஸ் தான். இது 2 மார்க்ல தான் நமக்கு பாசிபிள். 2 மார்க்ல எப்பயுமே ஈக்லிட் டிவிஷன் கண்டிப்பா கேட்பாங்க. ஈக்லிட் டிவிஷன் டு ஃபைண்ட் HCF ஏதாவது இந்த மாதிரி 2 நம்பர் கொடுப்பாங்க. இந்த 2 நம்பருக்கு எப்படி HCF ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கிறத நல்லா பார்த்துக்கோங்க. ஸ்பெசிஃபிக்கா இந்த நம்பர்னு இல்லை, எந்த 2 நம்பர் கொடுத்தாலும் எப்படி HCF ஃபைண்ட் அவுட் பண்ணும் யூசிங் திஸ் மெத்தட் அப்படிங்கறது நல்லா தரவு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட், இது வெரி இம்பார்ட்டன்ட். 2 மார்க்கு 3 மார்க்கு இல்லைனா 5 மார்க் எதுலனாலும் இந்த பேட்டர்ன் கொஸ்டின் வந்துடும். எய்தர் வெறும் √2 வச்சு கேட்கலாம், இல்லைனா இங்கே கேட்டிருக்காங்க பாரு, இது 3 + 2 √5 இந்த பேட்டர்னில் எப்போனாலும் கேட்பாங்க. ஸோ எப்படி இதை சால்வ் பண்ணணும் ப்ரூவ் பண்ணணுங்கிற ப்ரொசீஜர் நல்லா தரவு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட், எக்ஸ்பிரஸ் 36 as ப்ராடக்ட் ஆஃப் பிரைம் ஃபேக்டர்ஸ். இது பேசிக், இது 2 மார்க்கில் கேட்கலாம். இதை நார்மல் பிரைம் ஃபேக்டரைசேஷன் இந்த எல் ஷேப் இருக்குல்ல, இந்த மாதிரி போட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணி அந்த சைடில் இருக்க நம்பர்ஸ் எல்லாம் இன்டூ பண்ணி எழுதணும்னா அதுதான் இதுக்கு ஆன்சர். நெக்ஸ்ட், ஃபைண்ட் LCM அண்ட் HCF ஆஃப் 15 and 20. இப்படி 2 நம்பரை கொடுத்துட்டு அதுக்கு LCM அண்ட் HCF எந்த மெத்தட் உங்களுக்கு ஈஸியோ அதில் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். நெக்ஸ்ட், 3 மார்க் ஆர் 5 மார்க். ஓகே, இது கண்டிப்பாக இது 5 மார்க்கில் வரும், இது 3 மார்க்கில் வரும். யூசிங் ஈக்லிட் அல்காரிதம். இங்கே சிம்பிள் நம்பர்ஸில் கேட்டுருவாங்க, இங்கே கொஞ்சம் காம்ப்ளிகேட் 3 டிஜிட் நம்பர்ஸில் கேட்குறாங்க. அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட் சாப்டர் பாலினாமியல். பாலினாமியல்ல இம்பார்ட்டன்ட் 1 மார்க்னு பார்த்தோம்னா ஜீரோஸ் ஆஃப் பாலினாமியல், டிகிரிஸ், கோஎஃபிஷியன்ட்ஸ் இதெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். எப்படி கொடுப்பாங்க, இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷனை கொடுத்துட்டு ஃபைண்ட் த ஜீரோஸ் ஆஃப் பாலினாமியல், ஃபைண்ட் த டிகிரிஸ் ஆஃப் பாலினாமியல், அதர்வைஸ் ஃபைண்ட் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ். இந்த மாதிரி எல்லாம் கொஸ்டின் ஒரு ஈக்குவேஷனை கொடுத்துட்டு இந்த 3 பேட்டர்ன்ஸ் ஜீரோஸ் ஆஃப் பாலினாமியல், டிகிரி ஆர் கோஎஃபிஷியன்ட் ஏதாவது ஒன்று நமக்கு கேட்கலாம். அதுதான் பாசிபிள் 1 மார்க். நெக்ஸ்ட் 2 மார்க் ஆர் 3 மார்க். ஃபைண்ட் ஜீரோஸ் ஆஃப் ஒரு ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷனுக்கு ஜீரோஸ் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஜீரோஸ் கண்டுபிடிக்கணும், ரூட் ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா ஜீரோஸ் கிடைக்கும், எக்ஸோட வேல்யூ. நெக்ஸ்ட், வெரிஃபை த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஜீரோஸ் அண்ட் கோஎஃபிஷியன்ட்ஸ். ஒரு ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துட்டு அந்த ஈக்குவேஷனுக்கு நம்மளே ஜீரோஸ் அண்ட் கோஎஃபிஷியன்ட்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பேட்டர்ன்ல என்னெல்லாம் பாசிபிள் கொஸ்டின்ஸ் இருக்கோ அதை பார்த்துக்கோங்க. ஓகே, வெரிஃபை பண்ணுவோம். அப்புறம் பிட்வீன் ஜீரோஸ் அண்ட் கோஎஃபிஷியன்ட், அப்போ ஜீரோஸ் அண்ட் கோஎஃபிஷியன்ட் கொடுத்துருவாங்க, அதை கொடுத்துட்டு எப்படி நம்ம வெரிஃபை பண்ணணுங்கிறத செக் பண்ணுங்க. நெக்ஸ்ட், தேர்ட் கொஸ்டின், ஃபார்ம் அ குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் குவாட்ரட்டிக் பாலினாமியல் ஹூஸ் ஜீரோஸ் ஆர் கொடுத்துட்டாங்க. இந்த 2 வேல்யூவையும் வச்சுட்டு நம்ம குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணோம். லைக் இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணோம். அதுக்கு நமக்கு ஒரு ஸ்டாண்டர்டு குவாட்ரட்டிக் பாலினாமியல் ஈக்குவேஷன் இருக்கு. அந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்ணும். ஜஸ்ட் சம்மு ப்ராடக்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை அந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்ணா we will get the quadratic polynomial. நெக்ஸ்ட், 5 மார்க். 5 மார்க் என்ன கேட்குறாங்க, டிவைட் ஒரு பெரிய ஈக்குவேஷன் பை திஸ். இந்த ஈக்குவேஷனை இதால டிவைட் பண்ணுங்க. அப்போ அதுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும், கோஷியன்ட் ரிமைண்டரை நம்ம ஆன்சரா எழுதணும். ஓகே, இது எப்படி பண்ணுவோம், லாங் டிவிஷன்ல பண்ணலாம். நெக்ஸ்ட், இது ஃபேக்டரைஸ் x³ - 7x + 6. நார்மல் ஃபேக்டரைசேஷன். நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும், எக்ஸோட வேல்யூ கியூப்னு இருக்கிறதுனால 3x வேல்யூஸ் நமக்கு கிடைக்கும். அந்த 3x வேல்யூஸையும் எழுதணும். இதை வந்து என்ன மெத்தட்ல பண்ணணும்னா சிந்தட்டிக் மெத்தட்ல பண்ணிட்டு கிடைச்ச ஆன்சருக்கு நம்ம இந்த டி மெத்தட்னு சொல்லுவோம்ல, ஃபேக்டரைசேஷன் மெத்தட்ல சால்வ் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் சாப்டர் அல்ஜிப்ரா. அல்ஜிப்ரால பாசிபிள் 2 மார்க்ஸ். 2 மார்க்ஸ்னா ஃபேக்டரைசேஷன். ஒரு ஈக்குவேஷனை கொடுத்துட்டு அதை ஃபேக்டரைஸ் பண்ண சொல்லுவாங்க, ஃபைண்ட் எக்ஸ் வேல்யூ மாதிரி. நெக்ஸ்ட், ஃபைண்ட் ரிமைண்டர் ஃபார் p of x at x equal to 2. இந்த மாதிரி கொடுத்தா என்ன பண்ணுவோம், at x equal to 2னா இந்த p of xல எங்கெல்லாம் x இருக்கோ அங்க 2 போட்டு ஒரு ஆன்சர் கண்டுபிடிப்போம். அதுதான் ரிமைண்டர். ஓகே, நெக்ஸ்ட், பாசிபிள் 3 மார்க் ஆர் 5 மார்க். எதுனாலும் 3 மார்க்லயும் இது கேட்கலாம், 5 மார்க்லயும் கேட்கலாம். கொஸ்டின், டிவைட் இந்த டேர்ம் டிவைடட் பை இந்த டேர்ம். இது நம்ம லாங் டிவிஷன்ல தான் சால்வ் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட், ஃபேக்டரைஸ் கம்ப்ளீட்லி. நார்மல் ஃபேக்டரைசேஷன், ஃபைண்ட் எக்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். நெக்ஸ்ட், வெரிஃபை x - 2 இஸ் அ ஃபேக்டர் ஆஃப் திஸ். வெரிஃபை பண்ணுங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், x - 2 இஸ் அ ஃபேக்டர் அப்படின்னா
இது ஈக்குவல் டு 0ன்னு போட்டோம்னா எக்ஸ் ஈக்குவல் டு 2. அப்போ இந்த ஈக்குவேஷன்ல எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அங்கே 2ன்னு போட்டு சப்ஸ்டியூட் பண்ணா நமக்கு 0ன்னு வரணும். அப்படி வந்தா எஸ் இட் இஸ் வெரிஃபைட், இல்லைன்னா நோன்னு சொல்லணும். ஓகே, நெக்ஸ்ட் சாப்டர் 4 ஜாமெட்ரி. ஜாமெட்ரியில 1 மார்க் ஆர் 2 மார்க் எதுலனாலும் இது மிக்ஸ்டப்பா கேட்பாங்க. என்ன கேட்குறாங்க? டிஃபைன் வெர்டிகலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ். அந்த டிரா பண்ணி நம்ம டெஃபினேஷனை எழுதிட்டு ஒரு டிராயிங்ல வெர்டிகலி ஆப்போசிட் எப்படி இருக்கும்னு நம்ம டிஃபைன் பண்ணணும். ரைட் எனி 2 ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் பேரலல் லைன். 2 பேரலல் லைனுக்கு இடையில நமக்கு என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்கு, என்னெல்லாம் இருக்கு? கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல், ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல், அந்த மாதிரி ஏதாவது 2 ப்ராப்பர்ட்டி என்னதுன்னு எழுதணும். ஓகே, நெக்ஸ்ட் பாசிபிள் 3 மார்க். 3 மார்க்ல ப்ரூவ் வெர்டிகலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். வெர்டிகலி ஆப்போசிட் ஆங்கிள் டெஃபினேஷன் படிச்சோம். இதை அந்த ப்ரூவிங்கோட நம்ம டிராயிங் பண்ணி கிவன் டு ப்ரூஃப் அப்படின்னு டீட்டெயிலா எழுதி நம்ம சால்வ் பண்ணோம்னா கண்டிப்பா ஃபுல் மார்க்ஸ் நம்ம ஸ்கோர் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் பாசிபிள் 3 மார்க்ல ஃபைண்ட் எக்ஸ் இஃப் இது ஒரு டிகிரி அண்ட் திஸ் இஸ் ஒன் டிகிரி ஃபார்ம் அண்ட் லீனியர் பேர். லீனியர் பேர்னால என்னது? இந்த 2 ஆங்கிள் ஆட் பண்ணா 180 வரணும். அப்போ இது ரெண்டையும் அப்படியே ஆட் பண்ணி ஈக்குவல் டு 180 டிகிரின்னு வச்சு சால்வ் பண்ணோம்னா நமக்கு எக்ஸோட வேல்யூ கிடைக்கும். தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் 5 மார்க், பாசிபிள் 5 மார்க். ப்ரூவ் இஃப் ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் லைன்ஸ் ஆர் பேரலல். 2 லைன் பேரலா இருக்கையில ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல்ங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ணணும். நெக்ஸ்ட் இந்த சாப்டர்ல கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு. கன்ஸ்ட்ரக்ஷன்ல இந்த 3 சம், இது தனித்தனி சம், 3 சம்மையும் நல்லா பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, 75 டிகிரி, 105 டிகிரி, 135 டிகிரி. ஓகே, சாப்டர் 5. சாப்டர் 5 கோஆர்டினேட் ஜியோமெட்ரி. கோஆர்டினேட் ஜியோமெட்ரியில பாசிபிள் 1 வேர்ட்னு பார்த்தோம்னா எல்லா ஃபார்முலாஸையும் நம்ம படிச்சுக்கணும். ஃபார்முலாஸ் என்ன இருக்கு? டிஸ்டன்ஸ் ஃபார்முலா இருக்கு, இன்னொன்று மிட் பாயிண்ட் ஃபார்முலா. இந்த 2 ஃபார்முலாவை படிச்சுக்கிறோம். நெக்ஸ்ட் 2 மார்க்ஸ். 2 மார்க்ஸ் ஃபைண்ட் மிட் பாயிண்ட் ஆஃப் 2 வேல்யூ கொடுத்துட்டாங்க. இது 2க்கு இடையில இருக்கிற மிட் பாயிண்ட் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். அதுக்கு நம்மகிட்ட ஃபார்முலா இருக்கு. ஜஸ்ட் இது x1 y1 x2 y2 வச்சு ஜஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ணாலே நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். நெக்ஸ்ட் ஃபைண்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் திஸ். நமக்கு டிஸ்டன்ஸுக்கும் ஃபார்முலா இருக்கு. டிஸ்டன்ஸ் ஃபார்முலா என்னது? ஸ்கொயர் ரூட் ஆஃப் x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square. அதுல இது x1 y1 x2 y2 வச்சு ஜஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணாலே we will get the answer of distance. ஓகே, நெக்ஸ்ட் 3 மார்க் क्वेश्चन. ஒரே ஒரு பாசிபிள் 3 மார்க் தான். என்னது? ஃபைண்ட் த கோஆர்டினேட்ஸ் தட் டிவைட் த லைன் ஜாயினிங். இந்த 2 பாயிண்ட்டும் இருக்கிற மாதிரி ஒரு லைன் இருக்கு, அதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் இது, எண்டிங் பாயிண்ட் இது. இந்த ரேஷியோல இந்த லைனை டிவைட் பண்ணணும்னா அந்த பாயிண்ட் பேர் என்ன? அதுதான் கோஆர்டினேட். ஓகே, இப்படி ரேஷியோ கொடுத்த 2 பாயிண்ட் கொடுத்தாலே நமக்கு தெரியும் இது ஒரு செக்ஷன் ஃபார்முலா. அந்த செக்ஷன் ஃபார்முலா நம்ம படிச்சிருக்கோம். அதை ஜஸ்ட் ஃபார்முலாவை எழுதுறோம். ஜஸ்ட் இந்த வேல்யூஸ் எல்லாம் x1 y1 x2 y2, இது m இது n, அப்படியே வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்றோம். நமக்கு என்னது சிம்பிளிஃபைட் பண்ணதுக்கு அப்புறம் கிடைக்குதோ அதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் 5 மார்க். given vertices of a triangle find its area. இந்த பேட்டர்ன்ல क्वेश्चन. vertices of a triangleனா 3 சைடு கொடுத்துருவாங்க. ட்ரையாங்கிள்ல இருக்க 3 கார்னர், அந்த 3 கார்னரை தான் வெர்டிசஸ் சொல்றோம். அந்த பாயிண்ட்ஸை கொடுத்துட்டு ஏரியா கேட்கறாங்க. இதுக்கு நம்ம கிட்ட ஃபார்முலா இருக்கு. அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணோம்னா we will get the answer. ஓகே, சாப்டர் 6 ட்ரையாங்கிள்ஸ். பாசிபிள் 2 மார்க். ஸ்டேட் பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரம், அதர்வைஸ் பிபிடின்னு சொல்லுவோம். இந்த தியரம் 2 மார்க்ல ஸ்டேட்மெண்ட் மட்டும் எழுத சொல்லுவாங்க, அப்புறம் ப்ரூவ் பண்ண சொல்லுவாங்க 5 மார்க்ல. ஸோ இதை தரவு பண்ணிருங்க. நெக்ஸ்ட் டெஃபைன் சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ். இதுலயும் ஸ்டேட்மெண்ட் படிச்சிருக்கணும், அதே மாதிரி அதை நம்ம ப்ரூவிங்க்கும் நம்ம படிச்சிருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் 3 மார்க். ட்ரையாங்கிள் ஏபிசி, அதுல அந்த 2 லைன்ஸ் பேரலா இருக்கு. அதுல நமக்கு 2 சைட்ஸ் 3 சைட்ஸ் கொடுத்துட்டு அதுல ஏஇ மட்டும் கேட்டிருக்காங்க. ஜஸ்ட் நம்மளோட அந்த தியரம் இதுல யூஸ் பண்ணாலே ஈஸியா we will get the answer. நெக்ஸ்ட் 4th சம். ஷோ ட்ரையாங்கிள் வித் ட்ரையாங்கிளோட சைட்ஸ் கொடுத்துட்டாங்க. 3 சைடு இஸ் ரைட் ஆங்கிள்டா. ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளான்னு ப்ரூவ் பண்றதுக்கு நம்ம கிட்ட இருக்கு ஃபார்முலா, அதை யூஸ் பண்ண போறோம். நெக்ஸ்ட் பாசிபிள் 5 மார்க்ஸ் என்னது? state and prove BPT theorem, state and prove Pythagoras theorem using similarities. Next, construct a similar triangle of scale factor 3/2. Chapter ரொம்ப important. கண்டிப்பா இந்த theorems கண்டிப்பா question paperல இருக்கும். Chapter 7 mensuration. இதுல பாசிபிள் 1 வேர்ட்னு பார்த்தா எல்லா ஃபார்முலாஸ், நம்ம எல்லா ஷேப்ஸ் இருக்கு,
அந்த ஷேப்ஸோட எல்லா கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா, லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா அண்ட் வால்யூம் எல்லா ஷேப்புக்கும் படிச்சுக்கணும். எதனாலும் நமக்கு கேட்கலாம். நம்ம ப்ரீவியஸாவே நம்ம வீடியோ போட்டிருக்கோம் பாசிபிள் ஃபார்முலாஸ் ஃப்ரம் மென்சுரேஷன். அதை நீங்க கொஞ்சம் ரீகால் பண்ணுங்க. நெக்ஸ்ட் 2 மார்க்ஸ். 2 மார்க்ஸ் என்னது? சிலிண்டர் ரேடியஸ் கொடுத்துருவாங்க, ஹைட் கொடுத்துருவாங்க, ஃபைண்ட் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, வால்யூம். ஸோ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா தெரியணும், வால்யூம் ஃபார்முலா தெரியணும். ஜஸ்ட் இந்த ரேடியஸையும் ஹைட்டையும் சப்ஸ்டியூட் பண்ணாலே we will get the answer. நெக்ஸ்ட் a cone has slanting height. slanting heightனால என்னது? எல்லுன்னு அர்த்தம். எல் கொடுத்துட்டாங்க, ரேடியஸ் கொடுத்துட்டாங்க, ஃபைண்ட் த ஹைட், அப்புறம் வால்யூம். ஹைட் ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு நம்ம கிட்ட ஃபார்முலா இருக்கு. இன்னொன்று வால்யூமோட ஃபார்முலா. ஓகே, நெக்ஸ்ட் பாசிபிள் 5 மார்க்ஸ். என்ன கேட்குறாங்க? பாசிபிள் 5 மார்க்ஸ் எப்பயுமே வேர்ட் ப்ராப்ளம் தான். கொஸ்டினை அனலைஸ் பண்ணி என்ன கொடுத்துருக்காங்க, என்ன கேட்டிருக்காங்கன்னு தெரியணும், அடுத்து ஃபார்முலா தெரியணும். தெரிஞ்சா போதும், சப்ஸ்டியூஷன் மட்டும்தான். ஓகே, இங்க a solid is made by joining a hemisphere and cylinder. ஒரு சிலிண்டர், அதுக்கு மேல ஒரு ஹெமிஸ்பியர் அட்டாச் ஆயிருக்கு. அப்படி இருக்கிற சாலிடுக்கு find the total வால்யூம், டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, வால்யூம், இந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ ஃபார்முலா தெரிஞ்சா போதும். தனித்தனியா ஹெமிஸ்பியருக்கு டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா அண்ட் சிலிண்டருக்கு டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு ரெண்டையும் ஆட் பண்ணிட்டாலே we will get the answer. ஓகே, நெக்ஸ்ட் பாசிபிள் கொஸ்டின் சிலிண்டரிக்கல் பைப். அது அந்த பேட்டர்ன்ல கொஸ்டின் வருது. அதுல என்னெல்லாம் கொடுப்பாங்க? அவுட்டர் டயமீட்டர் கொடுத்துருவாங்க, இன்னர் டயமீட்டர் கொடுத்துருவாங்க. இதுல இருந்து நம்ம ரேடியஸ் எடுத்துக்கணும். ஃபைண்ட் மெட்டல் வால்யூம், வால்யூமை ஃபைண்ட் அவுட் பண்ணும். அப்போ அந்த திக்னஸ், அந்த பைப்புன்னு சொல்றோம்ல, அந்த பைப்போட திக்னஸை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அந்த திக்னஸுக்கு நமக்கு இதுல இருந்து டீடைல் எடுத்துக்கிறோம். இதுல இருந்து ரேடியஸ் வேணும்னா டிவைடட் பை 2 போட்டுட்டோம்னா நமக்கு ரேடியஸ் கிடைக்கும். ஓகே, வால்யூமோட ஃபார்முலா ஃபார் சிலிண்டருக்கு தெரியணும். ஜஸ்ட் ஃபார்முலா எழுதுறோம், வேல்யூ சப்ஸ்டியூட் பண்றோம், சிம்பிளிஃபை பண்றோம். ஸோ தீஸ் ஆர் ஆல் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ஃபார் ஹாஃப் இயர்லி எக்ஸாம். இது லெவல் 1ன்னு வச்சுக்குவோம். ரொம்ப சிம்பிள், ரொம்ப வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ரொம்ப பேசிக் கொஸ்டின்ஸ் மட்டும்தான் இதுல நம்ம கவர் பண்றோம். நெக்ஸ்ட் லெவல் 2ன்னு நம்ம போறோம். அதுல இன்னும் டெப்தா அடிஷனலா இது பார்த்தோம்னா கண்டிப்பா நம்ம 40 மார்க்ஸ் எடுத்துடலாம். அடுத்து நம்ம ஒரு 75 மார்க்ஸ் எடுக்கணும்னா அதுக்கு லெவல் 2 வீடியோவை நீங்க கோ த்ரூ பண்ணணும். ஓகே, இந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிறைய உங்களுக்கு 100 மார்க்ஸ் ஸ்கோர் பண்றதுக்குரிய நிறைய டிப்ஸ் வீடியோஸ் வரப்போகுது. தேங்க்யூ.